பஜ்ஜி இல்லை இடியப்ப மயிரை கொடுக்குறப்போ எவனாவது ஒருத்தர் இழுத்து விட்டு போயிருந்தேன் கடைசியில் நான் மாடி சாக முடியாது. வாடா வாடா அந்த சின்ன பையனை கூட்டு முன்னாடி வை, இதெல்லாம் பார்த்துட்டு போய் பறிச்சு எழுது புழு புழுன்னு அவனை கூப்பிட்றான். வணக்கம்டா உள்ள எப்படி ஒரு தொண்டையால கீரை முட்டை என் தம்பி தானடா இந்த வட்டா இல்லை வாங்க போய் வேற காலத்தில் எத்தனை உங்களை முடிய கெடுக்க முடியும். அப்படியே பெரிய சேத்துமை மாதிரி தான். ஹலோ ஹலோ தெக்கோய் ஜாமீன் மாறிக்கணும். ஹலோ அன்னை தந்தைதான் வணங்கி அன்னை தந்தைதான் வணங்கி வெள்ளக்குறிச்சி அருமை நல்ல அண்ணன் அண்ணே வெள்ளக்குறிச்சி அருமை நல்ல மாடு ஆடுதா அருமை நல்ல வந்திருக்கு சபையை என் கீழ் வணங்கி வெள்ளக்குறிச்சி கிராமத்திலேயே கட்டண கட்டழகி நமக்கு பட்டவே குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு பட்டவே குடியிருக்காரு குங்கும பொட்டழகி எனக்கு வெள்ளக்குறிச்சி கிராமடைய குங்கும பொட்டழகி பாடையடிக்கிறதே உள்ள படகாத்து மழை வெற்றி வீசுதடியே
அங்காச்சியா அடிக்கிறாங்க. யார் வச்சு உள்ளே இருக்கா? ஏன் நான் தோரமச்சி பச்சாங்க வலிக்கவா ப்ரோ? எனக்கு தெரியும் ப்ரோ. நீங்க விடுங்க. லைட்டிங் அங்கிட்டு வந்துட்டா கேமராக்காரங்க போல நோத்தாமன்னு வைக்கலாங்க. சினிமாவில் நடிச்சதுனால லைட்டிங் தெரியும் ப்ரோ. இனிமேல் மேலே ஓடுறதுனா பிச்சைக்காட்டில் போடுங்க. நான் என்ன செய்ய விதி. பேரன்பு கொண்டு இடியப்பம் தம்பி காசை வெட்டி போட்டுருவேன். இடியப்பம் மயிலம் நக்கலப்பம் பேரன்பு கொண்டு சம்பவத்தை அரை வாங்கிட்டு கிழக்க வந்து ஓடப்படாண்டா. என்ன கப்பலி கோசு மயில் பொங்காசு நாடகமா மீன் ஏல வர்ற இடமா? பேரன்பு கொண்டு தம்பி தம்பி அமைதியான தம்பி. பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கெல்லாம் உணவு கொடுப்பதில் சலிக்காமல் இருக்கக்கூடிய ஆண்களை புறம் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குகிறேன். பெண்களை புறம் நான் குக்கராகவும் சிலிண்டராகவும் லோன் லாங்காகவும் என் தாய்மார்கள் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. உங்களை மாதிரி தாயம் போட முடியாது. உருட்டி விடுவ விருத்தமா விழும். சீரியல் உங்களை மாதிரி பார்க்க முடியாது. கட்டின புருஷனா 10 பேர் சேர்ந்து வெளியே போட்டு புலந்தா கூட விளம்பரம் போட்டாதான் எவன் வந்து வாப்பான். லாங் லாங் யார் முண்ட நம்மளா கணேஷ் மேல ஓட்டுற மாதிரி இருக்கேன். பெண்களை பூரா அன்னை தெரசாவா நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் பொம்பளையால் கைதட்ட மாட்டியே? கைதட்ட மாட்டேன். அதுக்கு தானே பண்ணபடி கடை திறந்தோடனே சரக்க போட்டு புழக்கிறேன். அப்புறம் அடிச்சு அடியில் இப்படி போடுறேன். என்னக்கா வெளியே இருக்கும் போது கட்டுக்குதுக்கா? எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாருமே. அப்படித்தான் சொன்னே வச்சுரு. பைபாஸில் போய் 2 கையை வச்சுட்டு சிரிச்சிருக்கேன். பைக்கில் ஒரு நீர்மாலைக்கு போய் பெரு பிஞ்சு மயிர்மேனே இதே குவேந்திரன் அதை கம்மா தவலை அதை சிரிக்காத. அவன் பல்ல பார்க்கும்போது மயில் மாதிரி தம்பி மடுவும் இந்த அளவுல. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான இரவு வணக்கம். அப்படி அவ்வளோதான் முடிக்க. ஒவ்வொன்றா கிளப்பி விட்டு போயிடாது. என் தம்பி ஒருத்தர் இருக்கேன் மேலூர்ல பாண்டா கொடூரமா. அவன் எல்லாத்துக்கும் வீடியோ போடுறானப்பா. வணக்கண்டா புள்ள சேவை கறி பயலுக. இந்த வந்துட்டேன் ஒன்னு சொல்ல விட மாட்டேன். வேற மருதம் பண்ணி மாதிரி வானே 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 உட்காரு போனே. என்ன நாடகம் நினைச்சே இங்க போற? உட்காரு தம்பி சொன்னா கேளு. உட்காரு. செருப்பு மேலதான் குட்டிய வைக்கணும். தமிழுடைய கலாச்சாரமே அதான். என்னென்ன இதுல மிதிச்சோ வச்சுக்கிட்டு இன்னும் சில பேர்லாம் சாமியும் கூட செருப்பை பக்கத்தில் வச்சு கும்பிடுறாங்கடா கும்பிடுறாங்க. இது என்ன வழக்கம்? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. இந்த வந்துட்டேன் இந்த ஐசி வண்டி எனக்கு எடுத்து போப்பா. பிள்ளைய கூட நேரம் சாப்பிட்டு தரம் முடிச்சு தெரியவா. இதுல மழை காலத்துல ஐசி வண்டி வரும். வெயில் காலத்துல வரமாட்டாங்க. வெயில் காலத்துல பார்த்தா எல்லாரும் வேர்த்து உருவத்து கிரிக்கெட் விளையாண்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பானிபூரி வேணும் மாட்டுவேன். பானிபூரி நீ என்ன நோண்டிக்கிட்டே இருக்க? புது கொண்டாடி நோண்ட மாதிரி நோண்ட உன் செட்டு பேரான செட்டு கணவரி கிளம்புறேன் 10 கிலோ தர மாட்டேன். தம்பிக்கு ஒரு ஐஸ்வர்யா சுருக்கி உட்காந்துருக்கேன். இவனை கூட சூம்பு இவனை வாங்கி சூம்பு அட திமிக்கலாம். நீங்க எல்லாருமே தொழில் தான் வந்தீங்க. வீட்டுக்கு போ இல்ல போற எதையும் வீட்டுக்கு போ. தூளர் வந்ததுக்கு வாங்க கை தட்டுவாங்க. உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி அம்பாயத்தை நடத்தி நான் செலவு பூரா என் தம்பிகளுடைய அன்பு தொல்லையெல்லாம் தாங்க முடியாது. ஒண்ணுக்கு இருக்க போறேன். அண்ணன் 2 பேர் வந்து போட்டோ எடுப்பாங்க. நான் சொன்னேன் 1 2 இருக்க போறேன் கொடுமையா. அதுல ஒரு பையன் வந்து முத்தம் கொடுக்குவாங்க குடுறாங்க. கடைக்கு போல வச்சிருக்கேன் தெரியும். முதல்ல அப்படியே
சிறுநாய் பீவா நல்ல வேலை பரிசயத்தை வச்சு மறைச்சு கிழ போனா நாடகம் முத நடிகர் நடிக்க வச்சு ரசிகர்கள் தமிழ் உறவுகள் பார்த்தாங்க. இப்ப அப்படி அவன் ஆரம்பிக்கிறேன். அங்க இருந்து இடியப்பம் மயில் யாரா உங்க அம்மா அப்பா யாரு மேடம் பிள்ளைங்க நல்லா வளர்த்துருக்கு சொல்றோம் சொல்றோம் எப்படி 12 பிள்ளைய தடுத்து வந்துருவோம். படிக்க படிக்க அவசியம். பெற்ற தாயாரும் படக்கூடிய கஷ்டங்கள்ல எந்த ஒரு மகனோ மகளோ நினைத்து பார்க்கிறீங்களோ நீங்க தான் படிப்பில் உயர்வீங்க. பெற்ற தாயார் சும்மா கிடையாது. இந்த வாரம் பாயை வச்சு மொட்டை மொட்டை வளர்க்குறாங்க. பாயை வச்சுக்கிட்டு என்னடா வளர்க்குறத போர் வளர்க்குறையா அப்படி மண்டைக்கு அத்தை தண்ணி பாய் உட்காந்து தாத்தா உட்காந்து எப்படி இருக்கா ரயில் வருதா உட்காந்து உட்காந்து என் கண்ணு முன்னாடி ஒரு உள்ள தெரியும். அமைதியா அந்த நாடகம் என்ன நாடகம் சொல்லுங்க யாராவது கட்டமும் கட்டமும் கிடையாது சாபத்தின் நாடகம். நான் வரணும்னா என்ன ரேஷ்மா சொல்ற அத கேவலம் நீ வரணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு நாடகம் கலந்து நாடகம் ராதாகிருஷ்ணன் என் பேர் சுப்பிரமணியா ராதாகிருஷ்ணன். ஏய் இது என்ன நீ ஏன் பரவாயில்ல ராதாகிருஷ்ணன் சொல்ற. சில பேர் வந்து பக்கத்துல தண்ணியை போட்டு இப்படியே இருக்கேன். உங்களை நான் பார்த்துருக்கேன் எங்க தெரியல. நீங்க துவரங்குறிச்சியில குளக்கட்டை அப்படிங்க குளக்கட்டை உடச்சு நான் படக்கு நான் தான் கேட்க போன பக்கம் ஒரு ஆள் அடிவாங்க பார்த்துருக்கேன். அது இன்னைக்கு நீவேன் கருப்பையை காப்பாற்றானே சூத்து பத்திரம் ஒழுக்கமா உட்காரு. வேலைக்குறிச்சி கிராமத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாரும் எந்த கிராமத்துக்கு நாடகம் பார்க்க போனீங்கனாலும் உங்க கிராமம் போல நினைச்சு அமைதியா போகணும். உங்க ஊர்ல வந்து நாங்க சண்டை ஓட்ட நீங்க ஒத்துக்கிறீங்களா? உங்க பாதம் தொட்டு கேட்கிறேன் அண்ணன் தம்பிலாம் என் தம்பியை கூட நீங்க நல்லா இருக்கேன் அவங்களுக்கு பூரா சீக்கிரம் கப்ளிங் கிடைக்கும். அது கிடைக்காம சில பேர் அறுபதுல போய் உட்கார்ந்து தமிழ் செக்ஸ் வீடியோ ஐயா ஐயா அதெல்லாம் கவனிச்சு இந்த பாடி எல்லாம் பண்ண முடியுமாங்க சொல்லுங்க தம்பி சொல்லுங்க ஐயா ஏன் ஏன் கற்கை அவன் வர மாட்டேன் விதி இல்லை ஐயா அவன் தூக்கிட்டு போயிருங்க தூக்கிட்டு போய் எரிச்சு எரிக்காத போங்கடா அது ஒரு கதை. ஆனால் சொல்லிவிட்டு பள்ளிக்கூடத்து பையன் முதல்ல சொல்லிட்டு போனேன் யானை எலின்னு சொன்னா சொல்றேன். அது அப்புறம் சொல்லுவோம் ஒரு பாட்டு பாடிக்கிறோமா. தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி தென்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி ராமபாண்டி பொண்ணு பாண்டி கண்ணு பாண்டி ராமநாட்டு பொண்ணு பாண்டி கண்ணு பாண்டி நான் இங்க முக்கிய படிச்சுக்கிட்டே வெத்த தரவா சொல்லுமா மண்டைய அலசிக்கிட்டு அறை இந்த செல்வம் பண்ற வேலைனால எனக்கு எந்த ஊர்ல கேவலப்படணும். அன்னைக்கு ஒரு ஆள் வெத்தலையை போட்டு கேன்ல துப்பி வச்சிருக்கேன். தம்பி வந்து சொல்றேன் உங்க ஜூஸ் விழுற மாதிரி இவன் ஒருத்தர் குடிச்சே இருக்கேன். இந்த கேன்ல எச்சியை துப்பி தூக்கி வைக்கும்போது ஒரு ஏழாட்ட பையன் இப்படியே 50 கொடுக்குறேன்ட்டு வேன்ட்டேன். இவன் கேனை பார்த்துருக்கேன் என்ன ஒரு ரஸ்னாவில் கலந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை ஒழிச்சு ஒழிச்சு வைக்கேன். அவன் எடுத்துட்டு கடை கடனை குடிச்சிட்டு இவன்கிட்ட கேட்கிறேன் என்ன ஒரு பாட்டிலே அடிச்சுட்டே போத இல்லை. இவன் சரக்கு இல்லை வெத்தலை வச்சு வெட்டிட்டேன். வடக்கு வடக்கு வெட்டி நீல 2 வெதம் நினைச்சு தென்பாண்டியில மன்னது அவன் தேசமிடா அப்துல் கலாம் தென்பாண்டியில மன்னது அவன் தேசமிடா அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு ராமநாடு
ரொம்ப நன்றி. காசு இல்லையா? கிட்டு இருந்தா போயிட்டு வா. உன்னை கேட்கவே இல்லை மயிறு. சி சொக்கலகன் ஊர் அம்பலம் சே பன்னீர்செல்வம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் போவனா சி வெள்ளச்சாமி ஆர் சின்னான் பூசாரி பி ஆறுமுகம் மு கவுன்சிலரா முன்னாள் கவுன்சிலர் வேலக்குறிச்சி அன்பு உள்ளங்களை இணைந்து நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 2001 ரொம்ப நன்றி ஐயா. இன்னொரு 3000 இறக்கணும். தம்பி சும்மா இருக்கணும் ஐயா. தூக்கிட்டு போங்க தம்பி. தம்பி என் தம்பியை கூட முடிக்கிறாங்க ஐயா. தூக்கிட்டு போறது நல்லது. இல்லைன்னா நாடகத்தை எடுத்துருவாங்க பையன். ஆனா இருக்க அப்படியே தலமாட்டோம். சரக்கு அடிச்சு ஏதாவது பொண்ணை மந்த போட்டு சாப்பிட்டியா? வாழப்போ வாழப்போ மேல வாங்க. சிவகங்கை மாவட்டம் எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்காக நன்கொடை வாரி வாரி வழங்கக்கூடிய அத்தனை பேருமே யூடியூப் சேனல்ல பார்த்துருப்பீங்க. எங்க அண்ணே சிவகங்கை மாவட்டம் பிரான்பட்டி அரமனை ஜெயக்குமார் அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக 501 ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. எப்ப வந்தாலும் செய்வான். பசித்தோருக்கு உணவு கொடுத்தாத்தான் அவன் கர்ணன் ஆகிறான். இந்த உலகத்திலே எல்லாரும் அதிக நாள் வாழ போறது கிடையாது. வாழும் நாள் கொஞ்ச நாள். இன்னைக்கு இருக்கிற நாளை காண. அதனால உங்களால் முடிஞ்ச ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வேளை சோறு கொடுத்தால் நீதான் கேப்டன் ஐயா விஜயகாந்த். முண்ட கணக்கு வேலை தர மாட்டேன் நீ ஐயா. சோ நான் என்ன செய்வேன்? எம்.கே. ராதாகிருஷ்ணன் அன்பாலயத்துக்காக பாலு ராஜா கவிதா கொத்தனார் நல்லூரை சேர்ந்த நல்ல சார்பாக 501 நன்றி நன்றி அண்ணே. அண்ணே அண்ணே இங்க அண்ணே நடைகளுக்கு முன்னாடி போய் கரையில் வைக்கலாம். ஏன் அதுக்கு ஏன் எங்க அண்ணன் பயப்படுது? வீட்டுக்கு போய் போறது பழைய ஓடாத ரேடியாக்கள்
கிரைண்டர்கள் பழுத்துகளை அழுத்துவான். என்ன பரவாயில்ல போறாங்களா எல்லாத்தையும். அன்றைய காலத்துல எங்க ஏரியா சிவகங்கை மாவட்டம், அந்த ஏரியாவெல்லாம் சரக்குலாம் கிடையாது. அப்ப சாராயம் என்ன, சாராயத்தை குடிச்சு விட்டு அன்னைக்கு ஆரோக்கியமா இருந்து வயக்காட்டிலே வேலை செஞ்சு ஒவ்வொரு நாளும் பிள்ளை பார்க்கறத 100 நாள் வேலையை நடத்துறாங்க அன்றைய காலத்துல. அப்ப சாராயத்துல வந்து நல்லா ஓசலாம். இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. இப்போ 3 நாள் போட்டு சொன்னதே சொல்லுவேன். நான் வந்து நாளைக்கு காலையில துவரங்குறிச்சியில ஒரு 12 ஏக்கர் நிலம் வாங்குவேன். பார்த்தா சைனீஸ் வாங்க காசு இருக்காது. 14 தடவை சொன்னேன். மஞ்ச பூசி தேக்கையில் பிஎம் குணா எந்த ஊர்பா? பஞ்சாபி தாமா ஹோட்டல், பிஎம் குணா பஞ்சாபி தாமா ஹோட்டல், சின்னையம்பட்டி, திருச்சி 501. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அதே மாதிரி தண்ணி அடிங்க. இளைய சமுதாயத்துக்கெல்லாம் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் ஆல்கஹால் சாப்பிடும். தினசரி நீ குடிச்சேன்னா கல்யாணம் பண்ணும்போது கிராம் புராணம் எழுக்கலையா தம்பி, நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போற நல்லது. அலங்காநல்லூர்ல இருந்து வருகிறது இந்த குருக்கள் ஐயர் பிறந்தகை ஸ்ரீதர் அவர்களை வருகிறவன அவங்க அதான் அதுக்கே சொன்னேன். 500 ரூபா கொடுப்பான்னு சொன்னேன். ஸ்ரீதர் 500, இன்னொரு 500 ஆயிரம். ஏன்னா அவ்வளவு தூரம் வந்துட்டு பெட்ரோல் போற காசு நம்ம தெருவில். ஆனா உண்மையிலேயே ஐயர்ன்றது யாகத்துல உட்காந்து ஓதுறது உங்களுக்கே தெரியும். புகையா போட்டு விடுறீங்க, புகைய குறைங்க. சில மாப்பிள்ளை எல்லாம் கண்டு தெரியாம மாமியாவை கட்டேன் தாயை போட்டு. அதுல ஒரு யூடியூப்ல பார்த்தேன், சின்ன பையனுக்கு பிரே அடிச்சாங்க ஐயர் மூஞ்சில. அவரு தேங்காய் எடுத்து இன்னும் மொத்தம் அந்த கூட்டு வச்சு அதை அடிச்சதே இல்லையா. சொந்த போட்டு ஜிங்க வாசிங்க. ஏன்னா பின்னாடி கூட ஈரமா இருக்கு. ஈரமான ரோஜாவா இடியாப்பம் உன் பின்னாடியே கடை வந்துருக்காங்க அண்ணன். என் தம்பியாரா இங்க உட்காந்து இடியாப்பம் பண்ணிட்டா லைட்டா ஒரு குசை போட்டு. இங்கே ஆரம்பி எடுத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவல் நகரை சேர்ந்த அருமையா பஸ் ஸ்டாண்டுல ஒரு ஹோட்டல் போனா போல அத்துட்டேன். நியூ மாஸ் ஹோட்டல் மறக்க முடியாது. அங்கே போய் கிரியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது உள்ள கையை விட்டு எடுக்கிறேன். அசந்தான் 5-2 பேர் இருந்தாங்கப்பா இந்திக்காரங்க. புதுக்கோட்டை அருள் செல்வம் கப்ளிங் பண்ண செல்வம் நீளமா பிறந்தனால நீல கண்டேன். எம்கேஆர் அன்பாலயத்தின் நிறுவனமான எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்களுக்கு புறநடை போட்டப்படுகிறது. முன்னாடி பொறுத்தி எங்களை கௌரவப்படுத்திய ஐயா அந்த யூடியூபுக்கு பண்ண முடியுமா? வேணாம். அவங்க உட்கார்ந்து பார்த்தா 12,000 செலவாகும். அவங்க அப்படியே முண்டமா குடிச்சிட்டு போறாங்க. ஏன்னா யூடியூப் என் தம்பியை கூட நல்லா இருக்கணும்டா. இருக்க கூடிட்டாங்களே. நீங்க வந்தது நல்லா இருக்கு. ஆனா என்ன சாமியாரத்துல மட்டும் என்னைய வைடாங்க. சரி நீ சாமியாரத்துல கேமராட்டே போய் ஆடுறாங்களா சில பேர் இருந்தா. இவன் தள்ளுங்க போறோம் அங்கே இவன் சுத்தி சுத்தி பிடிக்காம அன்னைக்கு ஒரு ஆளு இந்த தண்டியா வந்து ஆண்டவே இவன் கேமரா காரனே கட்டி பிடிச்சி ஆடிருக்கான். தம்முன்னு விழுந்து காத்த எடுத்துட்டாய். பொன்னாடி மூர்த்தி கௌரவப்படுத்தி மறக்க முடியாத கிராமம் வேலக்குறிச்சி கிராம பொதுமக்களுக்கும் சுற்று வட்டாரத்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் எம்கேஆர் நன்றி வணக்கம். ஐயா மைஜெட்டுக்கு போடுங்க அண்ணே. ஒளிமொழி வந்து கொண்டு போட்டாச்சா? வேற காவல்துறை ஐயா நான் மிச்சத்துறை நீ வீட்டுக்கு வந்து போ. வேற ஆசா பொன்னாடை என்பது என்ன? மானத்தை மறக்கக்கூடிய ஆடை. சில ஊர்லாம் மாலை போடுவீங்க, அந்த மாலையெல்லாம் தேவையில்லை. அதுக்கு துண்டை போட்டீங்கன்னா யாராவது வயசானவ கட்டி பிடிச்சிடுவா. அதனால துண்டே போடுங்க. அந்த துண்டு வந்து வெள்ளை துண்டு இருக்காது. அதை கட்டி பிடிச்சா அப்படியே தெரியும்.
ரெண்டாவது ஓட்ட ஓட்டியா இருக்கா டைட்டா மதுரை சிக்கு நேற்று மச்சா கட்டி வச்சா உண்மையை சொன்னா உங்களை சிரிப்பாரு. கல்யாணம் இன்றைய காலத்துல இளைஞர்களுக்கு கேள்விக்குரிய எல்லாம் நல்லா கேளுங்க தம்பியா. என்ன எப்படி இருக்க டிபார்ட்மெண்ட் வீட்டுக்கு போட்டுருக்கியா வகையில கலந்து வந்தாச்சு. கல்யாணம் ஏன் கேள்விக்குறி? தமிழ்நாட்டுல ஆண்களுக்கு பெண் கிடைக்கவில்லை. ஏன் தமிழ்நாட்டுல பொண்ணு கிடைக்கல? பாரதிராஜா சார் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல பெண் குழந்தை பிறந்தால் தீர்த்து என்று கள்ளிப்பாலை கொடுத்து கொண்ட தமிழகம் உலகத்திலே பெண்கள் தான் மகாலட்சுமி என்பேன். அதான் உண்மை. ஒரு பாட்டு பாடிக்குவோம், ஒரு சாங் மைக்க பிறந்துக்கலாம். மது பழக்கா வேணா முன்னி குடிப்பழக்கா வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே நம்ம ஆஜ் மேல சார்ஜ் வந்துட்டு இப்ப என் பாய போற மாடு புடி மாடு விழா கமிட்டி இந்த பாடியை அப்புறப்படுத்துகிறான். சீர் சரியில்லைங்க. அவசரக்குள்ள பாரு இப்படி புலந்து உட்காந்து எதை பார்க்க நீ பேச்சுவார்த்தை நடத்து. தூக்கிக்கொண்டு தண்ணி ஒரு ஊற வைப்பையா பேச்சுவார்த்தை நடத்துற ஒரு வழியா வெளிநாட்டு அடி ஒரு ட்ரம்மு பேச்சுவார்த்தை சொல்றேன். லேசா விடுவேன் வடக்குன்னு பஞ்சர் ஓடினேன். அண்ணே என்ன வண்டி பேசுனேன். என்னன்னு பேசுற சத்தம் போட்டு வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா வேணா மது பழக்கா வேணா முன்னே குடி பழக்கா வேணா உடம்பு உடம்பு குடலை வேணுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடினால அட தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடும் ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு அரிசி வாங்க 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்கு. நமக்கு வேணாவது பழக்கா குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசையா கட்டுன மனைவி நம்மளை பெற்ற தாய் தப்பே நம்ம சொந்த வந்த பிறந்த குழந்தைய நம்ம பார்த்து வந்த வேலை எல்லாமே இந்த குடினால இன்னைக்கு தமிழகத்துல பல குடும்பம் தெருவில் வாடுது.
பட்டா தாண்டா தெரியும் இதோட அருமை. ஒரு காலத்தில் பப்பனா நிற்கக்கூடிய எம்கேஆரும் பெருங்கொண்ட ஒரு குடிகாரன். மேடையில் என்னையை நான் பெருமையாக சொல்லலை, நான் தண்ணி அடித்து வந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இழந்தேன். பாசத்தை இழந்தேன். பெற்ற தாய் தகப்பன் வெறுக்கும் அளவுக்கு ஒரு மனிதன் ஆனேன். அதெல்லாம் நிறுத்தினேன். இன்றைக்கி மக்கள் சேவையை தொடங்கினேன். இன்றைக்கி உங்களையெல்லாம் சம்பாரிச்சிருக்கிறேன். இதான் உண்மை. எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் பாதம் தொட்டு கேட்குறேன். தண்ணி அடிக்கிறதுக்கு சில பேர் தூண்டி விடுவேன். தண்ணியை நான் நிப்பாட்டிட்டேன்னு சொல்லுவேன். அது லெமனை ஊற்றி அடித்தா குடல் வேகாதான்ட்டுவேன். அது உண்ணாகாதுன்ட்டுவேன். சில பேர் வந்து செவனப்பு தாண்டா, அது உள்ளே குடித்தா அந்த ஆழ்க காலப்புறம் அந்த கேஸில் வெளியேற்றிடு. ஆமாம், அது பெரிய சிலிண்ட்ரு. ஒன்றா தூண்டி விடுவேன். அதே மாதிரி ஊறுகாயை தொட்டோம்னா அதில் லெமன் இருக்கும், உமட்டாது. அப்படித்தான் ஒருத்தனுக்கு ரொம்ப நேரம் ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு. இவன் சட்டையை கழிட்டு கம்பு கூட்டம் மோந்து வாக்க சொல்லிட்டேன். அடிய முண்டை, இவங்களுக்கு இப்போ உமட்டுதாம்ல. இவர் தமிழகத்தில் பிறந்த என் தமிழச்சியை பூரா எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குவேன். நான் சிங்கப்பூர் மலேசியா 2018 போனேன். அப்படி போகும்போது அங்கே உள்ள பெண்கள்லாம், அந்த நாட்டு பெண்கள்லாம் ஆண்களுக்கு நிகராக தண்ணி அடிக்கிறாங்க, சீரட் அடிக்கிறாங்க. புருஷனே பற்ற வச்சு விட்றேன். 1 ounce அப்படின்னு. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்க தமிழச்சி ஊரம் குடிக்க ஆரம்பித்தா உன் நிலைமையை நினச்சி பாரு. வீடு ஊரம் கடைப்பட்டுரும். நீ நல்லா போதையில் வரும்போது அது ஒரு புல்லை போட்டுக்கிட்டு செய்தி வீடியை பற்ற வச்சுக்கிட்டு பா தோசை சுடு. இவன் மொத்தா என்னடா உம்மா, அது பிள்ளைய உரம் சோறு இல்லாமல் எம்மாய், என் அப்பாய், என் எம்மா. சில பேர் போதையில் வீட்டுக்கு போகும்போது வண்டியெல்லாம் பயங்கரமாக நிறுத்துவாங்க. 2 மணி நேரமாக ஸ்டாண்டை இப்படியே போடுவேன். பொண்டாட்டி பார்க்குறான்னு பார்ப்பேன். அது சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்காளா, அப்படியே ஸ்டாண்டை போட்டு ஸ்டெப்பு வச்சு நடப்பாங்க. இப்படியே ஸ்டெப்பு வச்சு நடந்து அவன் விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவேன். அப்புறம் பொண்டாட்டி கூட்டு வந்து வெதரில் அடித்து. வெதர்னா கொட்டையானே, வெதர்னா கொட்டையா லேசாக அலசிக்கிட்டு அவனை பார்க்குறியா? ஐயா, இவ்வளவு ஒரு மாங்காய் கொட்டையா. குடிக்கும் போது எல்லாத்துக்கும் சுகமாகத்தான் தெரியும், உடல்நலம் பாதிச்சாத்தான் தெரியும் அதனுடைய வேதனை. உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், அரசாங்கம் விற்கத்தான் செய்யும் ஐயா. நம்ம தான் நம்மளை திருத்தணும். அதே மாதிரி சில பேர்லாம் பார்த்தா கயிறு கட்டியிருப்பாங்க. கயிறு கட்டியிருக்கேன், இனிமேல் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லுவேன். அதை ஒருத்தன் தூண்டி விடுவேன். கயிறை கழட்டி வச்சுட்டு குடிச்சிட்டு குளிச்சுட்டா ஒன்றும் பண்ணாதான், உடனே கழட்டிடுவேன். சில பேர்லாம் பொண்டாட்டி தாலியெல்லாம் சத்தியம் பண்ணுவேன். உன் தாலி அறிய, உன் மசுறு அறிய, பிள்ளையெல்லாம் போட்டு தாண்டுவேன். இங்கே வரு, இந்தா இன்னுமே குடிச்சா என்னை செருப்பிட்டாரு, கடைசியாக உனக்காக ஒரு ஆப்பு சாப்பிட்டு வரேன்னு போவேன். குடிச்சிட்டு வந்துடுவேன். குடிச்சிட்டு வந்தால் பொண்டாட்டி உன்னைய விளக்க மாற்ற அடிச்சு நீ திருந்த மாட்டேன், நாசமாக போவேன். இன்னுமே குடிக்க மாட்டேன்னு படுப்பேன். காலையில் டீ கடைக்கு போவேன், மண்டை காயுது. அங்கன்னு ஒருத்தன் ஒரு கோட்டரை உடச்சி ஊற்றிக்கிட்டு இருப்பேன். இவன் ஒரு 2 ounce கொடுக்க முடியுமா? நீ எவ்வளோ சத்தியம் பண்ணி எத்தனை சாமிக்கு கயத்தை கட்டி உன் பொண்டாட்டி தாலியில் அடித்து உன் பிள்ளைகளை போட்டு தாண்டினால இந்த பாலா போன குடியை நிப்பாட்ட முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிறுத்த முடியும். யாரும் குடிக்காதீங்க, இல்லைன்னா கொட்டையில் அடி வாங்குவீங்க. ஆனால் சில விசேஷ வீட்டுக்காரர்கள்லாம் அதுதான் பண்ணுறாங்க. இவன் போனவொடனே அதே மாதிரி பத்திரிக்கையை வாங்கி சில பேர்லாம் கஷ்டப்பட்டு கல்யாணம் வைப்பேன், காது ஊற்று வைப்பாங்க. இப்படி பத்திரிக்கை பார்த்துட்டு யாராவது கேட்டிருக்கம்மா எவ்வளோ செலவு பண்ணேன், பத்திரிக்கை எவ்வளோ வந்துச்சு, மண்டபம் எவ்வளோ பிடிச்ச, எத்தனை உருப்படி ஆடு ஓடுற, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. விசேஷத்துக்கு வர்றான், சரக்கு கறி இருக்கா, இருக்குது, வேமா வெள்ளையும் சொல்லியுமா போவேன். பார்த்தா 100 ரூபா தாள் கிழிஞ்சு சட்டிக்கில் வச்சுருப்பேன். அவன் தான் அப்படி இப்படின்னு மண்டபத்தை நம்ம கான்ட்ராக்ட் எடுத்தது மாதிரி கல்கண்டு இங்கே வைக்கக்கூடாது, எறும்பு வரும், அப்படி இப்படின்னு போய் சண்டை எடுத்து விட்டுருவேன். குடல் கூட்டில் நீங்கள் வந்து பாசி பருப்பை போட்டுருக்கூடாது, அது கவுச்சி அடிக்குது. அதே மாதிரி இலை வந்து மதுரையில் வாங்கிக்கூடாது, தூத்துக்குடியில் வாங்கியிருக்கணும். கடைசியில் மொய்ய எழுதாமல் வீட்டுக்கு போயிடுவேன். ஆம்பளை தான் இந்த பேச்சுனா பொம்பளை ஆளுக 10 பொம்பளைய முன்னாடி உட்காந்துட்டு காலு மேலே காலை போட்டு ஆடா 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 ஆடா
10 வருஷமா பொண்ணை தேடி அலைஞ்சாங்க. அவனுக்கு செவ்வாய் தோஷம் முண்டப்பயலுக்கு. பொண்ணு கிடச்சிருச்சு, நல்ல உள்ளதேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிறோம், நல்ல உள்ளதேன், உடம்பு நல்லா இருக்கு. என்ன பொண்ணுக்கு மசுறு காணாது. அந்த மசுரை வச்சு வாங்க, மசுறு வாங்குவா. ஏய் எலிக்கதைன்னு சொல்ல மாட்டேன், அது செக்ஸு கதைடா. பெரிய கருப்பன் ரேவதி குடும்பத்தார் சார்பாக 501 அன்பாலயத்துக்காக. அதனைத் தொடர்ந்து பாக்கியராஜ் பிடாரப்பட்டி 501. அதனைத் தொடர்ந்து என்ன உள்ள வச்சிருக்க, என்ன முடிவு நேரம், ஆரம்ப நேரம், மொத்த விலை, பாற்றி கையப்பம் அவர் சார்பாக. இது என்ன இது முடிவு நேரம்? சாரி இங்கிட்டு இருந்துச்சாரா? சோ நான் அசிங்கப்பட்டேனே. வீரா தம்பி கும்பட்டு முண்டை விடு, தெரியாம படிச்சு விட்டேன் நான். வி ராஜா பெங்களூர். ஐயா மண்ணனை கொண்டு வீச முடியுமா? வி ராஜா பெங்களூர் அம்மு டெண்டு கவுஸ் சார்பாக ரூபாய் 501. நன்றி. ஒரு பாட்டு பாடிக்கிடுவான். இலை சிரிக்க கூடாது, பார்த்தாவே சிரிப்பு வருதுடா. இருடா, தெரியாம படிச்சு விட்டேன்டா. விடுறா. பம்பா முடிவு நேரம். ஏலே இவ எதுக்குப்பா அப்படி சிரிக்கிறிய? அப்போ உன்னைய பத்தி நான் ஊர்ல சொல்லுவேன். வேணாம்ண்ணே. ஐயா வேணாம்ண்ணே. இவன் 10 வருஷமா சட்டி போடுறது இல்லைங்க. சட்டி ஓடாமல் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன். என் மயன் வந்து அம்மாட்ட சொல்லியிருக்கேன், என்னம்மா அப்பா ஊதாங்குலையை வச்சிருக்கு அப்படின்னு. அவங்க அம்மா சொல்லியிருக்கு, பாம்பு உம்பா இருக்கும், கல்லை வெட்டி எறிடான்னு. கண்டங்கருவை அடிக்க வரு, பாம்பு அடிக்கவான்னு கேட்குறேன். இன்னும் கொள்ளை எத்தனை பேர் திட்டம் போட்டிருக்காங்க தெரியல. பெட்டிக்காரனாவது அப்படி. நம்ம ஆளுக்கு அதே சொல்ல நல்லா இருக்கும்னே. இந்த ஆளுக்கு பொண்ணே கிடைக்கல. அவன் விதி பொண்ணு கிடைக்கலன்னு சொன்ன உடனே கூட படித்தவங்க சொல்லியிருக்காங்க, உன் மண்டையில் மசுறு இல்லைடா, அதனால தான் பொண்ணு கிடைக்கல. உனக்காக சென்னையில் டோப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வச்சுட்டு வா, பொண்ணு சம்மதிச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இவன் டோப்புலாம் வச்சு நல்லா ஒட்டி உண்ட டாட்டாஸில் டாப்பில் ஏறி உட்காந்து போயிருக்கேன். ஊர் வந்தவனே அப்படி வேகத்தில் பிரேக் அடிச்சிருக்காங்க. காற்றுக்கு அதுக்கு மசுறு பறந்துருச்சு. பறந்தா முக்காடை போட்டுக்கிட்டு போனால் எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஆளு உரம் போயிட்டாங்க, இடம் இல்லை. இவன் திண்ணையிலே உட்காந்துருக்கேன். எப்படியும் பொண்ணு வரும், இன்னையோட நமக்கு நீக்குறை கிடச்சிருச்சு. பொண்ணு ஒவ்வொரு ஆளாக போய் டீ கொடுத்துருக்கு. இது பண்ணிட்ட போன உடனே கொடுத்த டீயை திருப்பி இழுத்துருக்கு. ஏன்னு இவர் கொடுங்க குடிச்சிட்டு வந்தவொடனே அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கு, இதில் மாப்பிள்ளை யாருமா? வெளியே உட்காந்துருந்தார்ல சமமாக மண்டை. ஐயா அவர் கொட்டை வர்றவொடனே நினச்சேன் நான். மழை வருதா? சாமி அழைச்சிருவேன். பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரா. ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரா அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேர நேரை. அலெக்ஸ் உடைய பிடிக்க தெரியல மடக்கிறா முட்டை. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரா அந்த மணிகண்டன பார்க்கத்தான போறா. கணேஷ் போலியா மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மலையண்ணனை பார்க்கத்தானே போறோம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரா அந்த மணிகண்டன பார்க்கத்தான போறா. கேமராவை மறைக்க வேணாம், என்னையத்தான் வைவாங்க.
அமைதி உட்காருங்க உட்காரு. என் தமிழை எதையும் தாங்குவேன் எங்கள் அண்ணன் தம்பிலாம். உட்காரு. மலைக்கு பயந்து நாங்கள் கிடையாது. வீரமான பாய்ச்ச மாட்டையே பிடிச்சிக்கிட்டு 1 கிலோமீட்டர் போவேன். மலைக்கு எதுக்கு பயப்படுற? உட்காரு எங்கள் அண்ணன் தம்பிலாம். உட்காரு எங்கள் அண்ணன் என் தம்பி உட்காரு. ஐயப்பனுக்கு இடியப்பம்ட்டான் பாடுறா. வந்தாண்டா ஸ்டூடெண்ட். சாமி அழைக்க போறேன். இடியப்பம். சாமிக்கு இடியப்பம். ஏங்க என்னங்க மழை பெய்யுதுங்க. சாமி அழைக்க எக்கோயிங். சாமி அழைக்கும் போது யாரும் வந்து பேசக்கூடாது. பேசாமல் இருங்க. அப்புறம் பட்டுக்கிருச்சுன்னா என்னை கேட்கவே கூடாது. யாரா நிப்பாட்டுங்க அண்ணா. அண்ணன்ட்ட வாங்கப்பா. அண்ணே வா மேலே வானே. தியாகராஜன், அபிராமி, தியாகராஜன், அபிராமி, தண்டியநத்தம் விவசாய குடும்பம் சார்பாக ரூபாய் 501 போட்டா எடுக்கமா. நன்றி நன்றி. 18ஆம் படி பெரிய கருப்பு. தம்பி தம்பி விளையாடக்கூடாது தம்பி. சொல்லாதீங்க. நன்றி. பி செல்வராஜ் பிடாரப்பட்டியை சேர்ந்த அன்பு உறவுகள் சார்பாக ரூபாய் 501 நன்றி. 18ஆம் படி என்னுடைய கதவு நேற்றைய தினம்தான் திறந்து வைத்தார்கள். வருடத்துக்கு ஒரு முறை ஆடி 18ஆம் பிறகு மட்டும்தான் 18ஆம் படி என்னுடைய கதவு திறந்திருக்கும். இந்த 18ஆம் படியா எத்தனை கோயில் இருக்கு, தமிழ்நாட்டிலே எத்தனை ஆலயங்கள் இருக்கு, ஊர் இருக்கு, அங்கெல்லாம் போகாம எதுக்காக அழகர் கோயிலுக்கு வந்துச்சு 18ஆம் படியா? இந்த சாமி எங்கே பிறந்துச்சு? வரலாறு சொல்ல போறேன். உண்மையிலேயே இந்த வேலைக்குறிச்சியில் சாமி துடியா இருந்துச்சுன்னா தூக்கி எறியன். கண்டிப்பாக வருவேன் கருப்பேன். ஹலோ எக்கோ வச்சு நல்லா. ஹலோ. வடக்கே வளநாடு பலி கொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி 6ஆம் பலி கோட்டை அட 7000 பண்ண, மேற்கே மலையாளம் துண்டு தொட்டு மேமலையாள நாடு, அந்த மலையாள நாடு முப்போகு விளையக்கூடிய செல்வஞ்சலிப்பாருக்குடா மலையாள சீமை. பாடா. அந்த மலையாள நாட்டை ஆட்சி செய்ய அரசனுக்கு அந்த நாட்டு சாமியே அங்கே தொட்டி கட்ட மறுக்குது. அப்ப மலையாளத்து மக்களுக்கெல்லாம் அங்கே சாமிய திட்டி குமுறும் காலம். சண்டாளம் போய சாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணு இல்லையா? எந்திராக இருப்பா. நம்மள அள்ளி கொடுக்க இந்த அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்டல, ஒரு வாரிசா ஒரு பிள்ளை கொடுக்கல. ஓடி வாடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு சிவனுடைய அருளோடு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க கருப்பு இந்த விஜய அறிந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா, உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மடிப்பிச்சையா தாடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேக்குங்காலம். அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா, நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தார வாக்குறேன். ஓடி வாடா. இது மொத்தமாக அழைத்து சென்று
மலையாள நாட்டுல வளர்த்து ஆளாக்குடா கருப்பு என்று சொல்லி தாரவாத்தியான் காசி விஸ்வநாதன். இந்த மலையாள நாட்டு மக்களுக்கெல்லாம் இந்த பிள்ளைய வந்த நேரம் அங்க சந்தோஷம் பொறுக்கலே. எந்திரிடா. வீடு வீடாக போய் உட்டி வளர்க்குதுடா 60 பிள்ளையும். கருப்பு மலையாள நாட்டு மக்க இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகு விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பத்தி எரியுதுடா. எங்கடா? அப்ப மலையாளத்து அரசே பாட்டங்கிய காலத்திலிருந்து இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து இந்த பஞ்சத்துக்கான மண்டு குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்செறிஞ்சிர கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல இனி நாட்டுல ஆளு இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து ஒரு மறைச்சு கட்டி ஒரு மாளு பண்ணி அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே தார வாத்து கொடுத்த 60 பிள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா. வாடா. இவன் ரோசாக்கார சாமிடா. வாடா. இவன் வீறு கொண்டு எழுந்தா 1000 யானைக்கு சமமுடா. இந்த கருப்பு ஓடி வாடா. இந்த கருப்பு இனி நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி பாக்கு மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனை. ஆனா என் கருப்பின் பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப பெய்யாத மழை பெருமழை பெஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பின் பெட்டிய. அங்கே கரை உரண்டு ஓடுது மலட்டாட்டு தண்ணியில. என் கருப்பின் பெட்டி தன்னந்தனியா வருதுடா ஒத்தையில. ஏ கருப்பா, உனக்கு வேலை குறிச்சியில வீரம் குறைஞ்சிருச்சா இல்ல உன் கச்சைய பேக்கரையான் தின்னுருச்சா? எந்திரா. நீ ரோஜாக்கார தங்கமுடா. இந்த பட்டவனையும் கருப்பனையும் இந்த ஐயனாரையும் கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் வேலை குறிச்சியில எந்திரி. அப்ப மலட்டாட்டு தண்ணியில வந்த கருப்பை பெட்டி என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாட்டு மக்க எனக்கு இங்கே இருக்க இடம் இல்லை. என்ன என்னைய கீநாட்டுக்கு விரட்டுது. நான் தமிழ்நாட்டில் போய் நான் எந்த திசையில உக்காந்து எந்த மக்களை காக்க? அப்ப அழகு மலை காடு என் அருவி மலை சோங்க ஓடி வாடா. அந்த 18 மந்திரவாதிகளையும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வரும் காலம். மலட்டாட்டு தண்ணில இறங்கின கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 மந்திரவாதிகளையும் 18 லாடர்களாக படிக்கட்டாக்குன. அதனால தாண்டா அவனுக்கு 18ஆம் படியான்னு பேரு உண்டு. 18ஆம் படி கருப்பா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. கருப்பு வாடா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. ஏ கருப்பு, வேலக்குறிச்சியில ஆதி பாட்டங்க ஆண்ட சாமி, நீ வீரம் குறையல. உன்னைய நாட்டு மக்க பரிவட்டம் கட்டணும். என் ரோசாக்கார தங்கம் குட்டிக்கு தண்ணி வச்சா குமரப்படம் ஆடுவா.
பூவு சல்லடமா சாமி ஜல்லடமா ஓ ஜல்லடமா கொட்டி வைக்கும் கால்களுக்கு உதிரி பூவு சல்லடமா சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு முள்ள பூவு சல்லடமா சாமி ஜல்லடமா கொட்ட வைக்கும் கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா கருப்பு சல்லடமா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா எங்க கருப்பு ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா எங்க கருப்பு வந்துட்டாடா எங்க கருப்பு வர தந்துட்டாடா எங்க கருப்பு ஓடி வந்துட்டாடா எங்க கருப்பு வர வந்துட்டாடா எங்க கருப்பு சொன்ன சொல்லு மாறாது சொல்வாக்கு தப்பாது சொன்ன சொல்லு மாறாது சொல்வாக்கு தப்பாது மக்களை எல்லாம் காக்கிறா என் 18 பொன் கருப்பு கருப்பா வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு கருப்பு என்ன கரத்திலும் பொண்ணலாம் கூடிய மதி மரியாதை கூறிய உட்காருங்கண்ணே உட்காருங்க புத்தர்களா இடியப்பம் இடியப்பம் புளிச்சது போது அங்கே போய் உட்காருங்க சிங்க பார்த்துக்குருவான் என்ன வந்தான் இவன் தாண்டா இடியப்பம் இடியப்பம்னு சொல்லிக்கிட்டே இருக்கவன் சொல்லக்கூடாதா போடா கண்டங்கரு நத்திந்துவு என்ன காலத்திலும் பொண்ணலாம் கூடிய திருச்சி மாவட்டம் மருங்காவரி வட்டம் வேலக்குறிச்சி கிராமத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பேச்சியம்மன் கோவில் ஆடி அபிஷேக விழாவை முன்னிட்டு இளைஞர் நடத்தும் நாடகமாக சி சொக்கலகன் அவர்கள் ஊர் அம்பலம் வேலக்குறிச்சி சி பன்னீர்செல்வம் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலும் இந்த வேலக்குறிச்சி இளைஞர் நடத்தக்கூடிய நாடகமாக கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக வருகை தந்திருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் என்னுடைய அண்ணன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து தெம்மாங்கு குரலோன் உடம்பில் கனத்தாலும் தொப்புள் சோடாமுடி மாதிரி இருக்கும். அன்னைக்கு மேடையில் பார்த்துட்டு நான் மிரண்டு பண்ணோம். அன்பு தம்பி தொண்டி அருகில் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்துக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது படித்த ஒரு பட்டதாரி ஒரு வெகுளியான ஒரு மனிதன் என் அன்பு தம்பி. ஆறுமுனிய சக்கரவர்த்தி வாஜிப்பாக பாடுவாங்க. எத்தனை திறமை உள்ளவர்கள் நாடக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஆனால் ஒரு ஆறுமுனிய சக்கரவர்த்திக்கு நகைச்சுவை திறன் இருப்பதை நான் இவனை பார்த்து தான் தெரிந்து கொண்டேன். உண்மை கைதட்டலாம் அந்த தம்பிக்கு, இல்லைன்னா முகம் வீங்கிருவேன். புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடல் மணி அறா ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? ஆத்தாணி இல்லையா ஆதரிக்க யாருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் புதச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிந்தது, அந்தவனோ நீ என்று
விட்ட காலத்தில் நீ கலகலன்னு சிரித்த கந்தாணி சேலையிலே கண்ணீரை தொடச்ச ஆத்தாணி இல்லைன்னா ஆதரிக்க யாருக்கா புது சேல வாங்கி உன்னை புதச்ச இடம் பாப்பதுக்கா கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ளை சாவ கூட மறைச்சு கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச கலங்கிடுவான் புள்ளை சாவ கூட மறைச்ச திருநீர் கைதட்டலாம். பெத்த தாய் புகழை பாடியிருக்கிறான் என் தம்பி. வாழ்க நீ நூறாண்டு. திருச்சி மாவட்டம் அருங்காவரி வட்டம் தாளம்பாடி ஊராட்சி முக்கன்பாளம் அதிரடி பாய்ஸ் இளைஞர் நடத்தும் 16ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு
வருகின்ற 30/8/2025 என்னுடைய குழுவினர்கள் நாங்கள் அத்தனை பேருமே சிறப்பிக்கும் ஸ்ரீ வள்ளிதிருமன் நாடகம் நடைபெற இருக்கிறது. அது சமயம் அத்தனை பேரும் கலந்து கொள்ளுங்கள் அன்போடு அழைத்திருக்கிறார்கள். முக்கன்பாலம் அதிரடி பாய்ஸ் இளைஞர்கள். வாழ்த்துக்கள் ப்ரோ. நீ ஒன்றும் கலப்படாத. இந்த நோட்டீஸுக்காக மட்டும் கூட்டம் வரல தம்பி. நான் போட்ட ஒருத்த வீடியோக்காக வந்தது எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே. அதே நான் சொல்லிடுவேன். நான் எங்கே வரேன்னா எங்கள் அண்ணன் தம்பி இல்லாமல் போக மாட்டேன். அவ்வளோதான். இன்னொரு 50 ரூபா வாங்குறான் அவன். எதுக்கு அவன் எதை கொடுத்தேன்? மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடைக்கடி குமரன். நாம் அது கோயில்பட்டியை சேர்ந்த. அப்படி பார்க்காதப்பா, சரிசா பாரு, லைட்டாக பார்க்கலாம். இப்படி எதுக்கு எடுத்தாலும் இப்படியே இருந்து முறைச்சிக்கிட்டே. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வம் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எனது அண்ணன் புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். உட்கார்றது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. போயிட்டு அந்த 2 கப்பலிங்க வர சொல்கிறேன். குஞ்சாணி ஐயா அவர் பேரை சொல்லணுமா? சிறந்த முறையில் சீன்தால் அமைத்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை நீளமான கண்டே. ஹலோ வா, பயந்தவளுக்கு ஊதி வாங்கிட்டு போ. இங்கே வா. இப்போ யாரை கேட்டாங்க? நங்குன்னு போட்டேன். உனக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருக்கேன். உனக்காகத்தான் மகேந்திரா வேலை முன்னாடி சீட்டையே மாட்ட சொன்னேன். நீ வாலியும் போய் ஹலோ ஹலோ ஒரு எங்கள் அண்ணன் தம்பிகிட்ட நீ ஏமாத்துன்னு நினச்ச துவரம் குறித்து தாண்ட முடியாதா? கரெக்டாக தாளத்து போடு. மந்தையில் நீ மணித்தேரு. என்னடா கேதம் கேட்குற மாதிரி நிற்கிற? பாட்டு தாண்டா பேப்பையமேனே. மந்தையில் நீ மணித்தேரு. ஒன்று பாட்டு படித்தா வாயை பார்க்குற, இல்லைன்னா நீ 100ல் போயிடுற. நீலகண்டா உன்னை கும்பிட்டு கேட்குறேன், சரியா போடியா. மந்தையில் நீ மணித்தேரு. உன்னை எரிச்சிட்டு கொள்ளவா கொண்டுட்டு எரிக்கவா? வேற பாட்டு பாரு. கண்ணும் கண்ணும் கொள்ளையடைத்தால் தம்பி நீங்க பொத்துங்க தம்பி. அடுத்து உங்களை தோனி புரியும். அப்புறம்
அழகி எல்லாம் இல்ல. தம்பி தம்பி வா, என்னை செருப்ப கழட்டி கூட 4 அடி அடி. இங்க வா, ஒன்னே கேட்கிறேன். இந்த தாளத்தை போட சொன்னேன், அவன் சொல்லி கொடுத்தான் பாரு. அவன் பேரை மட்டும் சொல்லிட்டு போயிடும். வேற பாட்டு. சிட்டுக்குருவி முத்தங்கொடத்து. இவன் திருந்த மாட்டேன். எல்லா பாட்டுக்கும் ஒரே ட்ரெயின் மாதிரி தான் நான் போடுறேன். கிச்சு புக்கா கிச்சு புச்சா கிச்சு புச்சான். ஆடல் அரசி அபிநய சுந்தரி 2 உள்ள. இதுல ஜெயப்பிரியா வந்து நாட்டு மாடு அம்மா துண்டு தான். விஜி வந்து டெல்லி கிரு மாடு. அவ்வளோதான். அதில் சாணி ஓடிச்சுன்னா 3 டிராக்டர் தான். தொட ஒன்று 80 கிலோ இருக்குப்பா. இப்படி வந்து உட்காந்துட்டா பிளாஸ்டிக் சேர்லாம் அப்படியே நெளிஞ்சு அதெல்லாம் அடுப்புக்கு நல்லா இருக்கும். திருச்சி எக்ஸ்பிரஸ் கிடையாது, ஓல்டு மங்கு. ஆடல் அரசியல் அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரகைகள். எங்களது திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நடன மங்கை. என்ன எதிட்டாங்க? ஏதாவது புசு புசுன்னு பண்ணுங்கடா. அவன் அடிச்சான் பாரு தலை. கராட்டு அடியா தாண்டா அடிக்கிறேன். சோக பாட்டுக்கும் கிண்டனா கண்டா கண்டனா கண்டனா கண்டான்ட்டேன். செல்வா ஒரு அளவா இருப்பா. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா டும்மு. புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கை. அரச்சமாவ அரப்போமா ராம கதைய போதும் போதும். எம்மா அம்மா நான் ஓடுறேன். இந்த வாரி அம்மா தெளிவாக ஒளிவழி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ கணபதி சவுண்ட் சர்வீஸ் கருமலை மேடை அலங்காரம் VAS ஆண்டிச்சாமி வேலக்குறிச்சி கணபதி மைச்செட்டு. ஒரு பாட்டை போட்டு விடு. வேற எதுவும் போட்டு விட்டு தொலைச்சிடாத. உண்மையிலேயே கருமலை கணபதிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நம்மளை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாருவார். நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி தான். பூரா என்ன மாற்றி பெரிய மங்க சித்தப்பு மங்க அவ்வளோதான். ஒன்றாத்தையும் பிறக்கலை, முடிஞ்சு. அதனை தொடர்ந்து நாடகத்தை காண வருகிறவர்களே இருக்கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வேலக்குறிச்சி. இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் எனது அன்பு தம்பி MKM யூடியூப் சேனல் மணிகண்டன் கருமலை அலங்கம்பட்டி. என் தம்பி மணிதான் அந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். அதனைத் தொடர்ந்து டான்ஸு பழனி சாந்தி ஸ்ரீ கடவுர் அவர்களும் இணைந்து அமைத்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் தம்பி. யூடியூப் சேனல் மணிகண்டனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லாருமே மணிகண்டன் என் தம்பி. அதே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்து அழகு பார்த்து என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை, விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமரந்தாம் படுக்க சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்கு தப்பாது கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். மலையில் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மலையை கூட பெருசுபடுத்தாமல் உட்காந்து பார்க்குறீ பற்றியெல்லாம் உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். போயிட்டு வரேன் அண்ணன் தம்பியெல்லாம். தந்தானான தந்தானே தரரரரரரே மழைக்காகத்தான் வேகம் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா சுற்றும் பூமியே வெள்ளு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா
அங்கு என்ன ஆடாம ஆட்டி வச்சே வணக்கம் அங்கு ஓ காலுக்கு சலங்கையிட்டு காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளையும் உள்ள வரைக்கும் ஏ காலுக்கு சலங்கையிட்டு ஓ காலடிக்கு முதல் வணக்கம் ஏ கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளைய உள்ள வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும்